மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். உங்களுடைய கட்சி பேரை தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை அவதூறு வெற்றிக் கழகம் அப்படின்னு மாற்றிக்குங்க. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்களை பார்க்க 40 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு அவதூறு பரப்புனீங்க. உங்கள் மனைவி உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க. அதுக்கும் திமுக தான் காரணம்னு அவதூறு பரப்புனீங்க. இது எல்லா விஷயத்துக்கும் திமுக பொறுத்து போணுச்சு. நீங்கள் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆனீங்களே, அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல வேண்டியதானே? அதை சொல்லலை. ஏன்னா அது உண்மை. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, எவ்வளவு படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா, பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை இது மாதிரிலாம் நடக்காதுன்னு எதுவும் சொன்னீங்களா? எதுவுமே சொல்லாமல் இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி உங்கள் ஆளுங்க இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளவு தாங்க தாங்கிறது திமுக? இப்போ விளாத்திக்குளத்தில், தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை ஒரு கொடூரம் கொலை பண்ணான். பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணான். அந்த குற்றவாளி இன்றைக்கி கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் திமுக அன்னைக்கு எடுத்த நடவடிக்கை, அவர் நியமித்த வழக்கறிஞர்கள் அணி. ஆனால் அதை கூட நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க. இதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிறோம். ஆனால் தேர்தலில் ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு விட்டீங்க பார்த்தீங்களா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அதை இன்றைக்கி நீங்கள் அதையுமே நீங்கள் திட்டமிட்டு தான் பரப்பியிருக்கீங்க அவதூறு. ஏன்னா நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறாங்க. அதில் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவர் ஏதோ யோகியர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது, இன்றைக்கி உங்கள் ஆதவ அர்ஜுனா என்ன அவதூறு பரப்புறாரு, திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர போகிறாங்க பாருங்க அப்படிங்கிறாரு. அப்போ மக்களை இப்படியே ஏமாற்றி பூச்சாண்டி காட்டி அவதூறு பரப்பி இந்த அவதூறின் மீதே கட்டமைக்கப்பட்ட கட்சியாக உங்கள் கட்சி இன்றைக்கி இருக்குது. ஆட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை. ஆல்ரெடி பண்ணதையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ண 2 விஷயம் என்னன்னா, இந்த மின்சாரத்துறையில் ஒரு 200 யூனிட் அதில் ஆல்ரெடி திமுக கவர்மெண்ட் கொடுத்தது. அதுவும் எப்படி 500 யூனிட்டுக்கு மேலே கட்ட போகிறவனுக்கு கிடையாது. அதேமாதிரி விவசாய கடன் முழுமையும் தள்ளுபடின்னீங்க. இன்றைக்கி அதுலேயும் என்ன சொல்லிட்டீங்க, அதுலேயும் பாதி தான். அதுலேயும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினவனுக்கு 5000 ரூபா தான் தள்ளுபடி. இப்படி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சொன்னதை செய்யலை. ஆனால் சென்ற திமுக ஆட்சி பல திட்டங்களை மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு போய் சென்றும் சேரும் விதத்தில் அவங்க பல திட்டங்களை நிறைவேற்றினாங்க. அந்த திட்டங்களை அனைத்தையும் நீங்கள் கேலி கிண்டல் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு எதையுமே செய்ய முடியாமல் ஒரு நிர்வாகத்திறனற்ற முதலமைச்சராக நீங்கள் இருக்கீங்கன்றதை நீங்கள் உணருங்க. உங்கள் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டால் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு நிலை இங்கே சரியில்லை. தினம் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஏதோ ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு நியூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்கள், இல்லைனா ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க.